முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு கருவேப்பிலைய வச்சு ஒரு தொக்கு தான் செய்ய போறேன். அந்த தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கருவேப்பிலை தொக்கு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலைய நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா ஒரு வெள்ளை காட்டன் துணியில இந்த மாதிரி உணர்த்தி எடுத்துக்கணும், ஈரம் இல்லாம. அதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் கடுகு, இதை எண்ணெய் ஊத்தாம அப்படியே வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நல்லெண்ணெயில தான் இந்த தொக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய். கட்டி பெருங்காயம் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கிறோங்க. இதை பொரிச்சு எடுத்துக்கிறோம். நான் வரமிளகா 10லேருந்து ஒரு 12 மிளகா எடுத்திருக்கேன். இந்த மிளகா காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த எடுத்துக்கோங்க. மிளகா வறுத்த அதே எண்ணெயில நம்ம கருவேப்பிலையும் வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இந்த வறுத்து வச்சுருந்த கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ மிளகாயை குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வதக்கி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறோம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு, இதையும் இதோட சேர்த்துக்கும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு இதிலே ஊற்றிக்கிறோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கிறோம். கருவேப்பிலை தொக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த தொக்குக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த நல்லெண்ணெய் தான், அதனால் நல்லெண்ணெயிலே செய்யுங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், கடுகு பொடியை இதோட சேர்த்துக்குருவோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த தொக்குக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்தால் போதும். இப்போ நம்மளுக்கு அருமையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை தொக்கை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.